பழக்கற்பே சார். இப்போ விஜய் வந்து ஒரு எதிரி இல்லாமல் இரண்டு எதிரிகளை அவர் வைத்திருக்கிறார் என்று கூறுகிறீர்கள். ஒன்று அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்கிறார். இது தவிர அவர் இரண்டு எதிரிகள் வைத்திருப்பதுதான் அவருக்கு அவர் வெற்றி பெறுவதற்கு இடையூறாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒன்று. இன்னொன்று, மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா கட்சி இல்ல மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டோர் இது போன்ற ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடி வெளிவந்தார்களா சார்? உண்மையிலே இப்ப போராடி அந்த கட்சியை வந்து உருவாக்கினார்களா? இல்ல, ஜெயலலிதா எம்ஜிஆர் வளர்த்து வந்த கட்சியினுடைய தலைமைக்கு வருகிறார். ஆனால் எம்ஜிஆர் போராடித்தான் உருவாக்கினார். அவர் கருணாநிதியோடு பெரும் போராட்டம் நடத்தி உருவாக்கினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரி என்பது மோடி சரியான எதிரிதான், வகுப்புவாதம். அதே சமயத்தில் திமுக ஊழலின் உச்சநிலை. ஆகவே அதுவும் அகற்றப்பட வேண்டிய கட்சி. அது ஒரு சமய சார்புடைய கட்சி என்கின்ற காரணத்தினால் இப்பொழுது எடப்பாடி ஒரு தரப்பு, விஜய் ஒரு தரப்பு என்று இப்படி தனித்தனியாக நின்றால் எதிரியை வீழ்த்துவது எளிதில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒரு நேரத்தில் ஒரு எதிரி. ராவண வதம் நடக்க வேண்டும். ஆகவே ஸ்டாலின் ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி இவர்கள் இன்னும் சில இவர் வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். பிஜேபி சமய கட்சி என்கின்ற காரணத்தினால் அந்த கட்சியை விட்டு எடப்பாடி வந்தால் நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி பேசலாமே தவிர, அதை விட்டுவிட்டு ஒரே சமயத்தில் எடப்பாடி ஒரு பகுதியை பிரிப்பது, இவர் ஒரு பகுதியை பிரிப்பது என்று சொன்னால் அது ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு வழிகோலாது. இன்னைக்கு நீங்க எழுதிய அந்த கட்டுரை கூட அதுல கூட குறிப்பிட்டிருந்தீங்க, அவர் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு கூட்டணியில உள்கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறார். ஒண்ணு. இன்னொன்னு ராவண வதம் அப்படின்னு சொல்றீங்க. இதுல ராவண வதம் என்பது ராவணரா திமுக தான் சொல்றீங்களா சார்? ஆமா 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 அதில் ஒன்று ஐயமில்லை. அது ஒரு உவமை. அப்புறம் இந்த கட்டுரையில் கூட இன்றைக்கு சொல்லி இருக்கிறேன், எந்த காரணம் கொண்டும், அதாவது பரபரப்பு ஒரு 4-5 லட்சம் தொண்டர்கள் பரபரப்பாக இருக்கிறது. அது இவருடைய சினிமா பிம்பத்தால் ஏற்படுத்தப்படுவது. இவர் எந்த ஒன்றிலும் ஊன்றி நின்று ஒரு காரியத்தை, ஒரு இயக்கத்தை நடத்தி மக்களுக்கான ஒரு ஒன்றிலை வெற்றி பெற்று கொடுத்தால் அது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும். இரண்டாவது, சென்ற தேர்தலில் இவருக்கு முன்மாதிரி விஜயகாந்த். இந்த விஜயகாந்த் தனியாக நின்ற போது ஒரு இடத்திலே வென்றார். பிறகு பல இடங்களில் கூட்டணி சேர்ந்த போது 28 இடங்களில் வென்று எதிர்கட்சியாக ஆகி, அதே சமயத்தில் கருணாநிதியை 3வது இடத்திலே உட்கார வைத்தார். ஜெயலலிதா முதலமைச்சர், அதற்கு எய்த்தார் போல் விஜயகாந்த், அவருக்கு பக்கத்தில் பண்ருட்டி அமர்ந்திருப்பார். 3வது இடத்திற்கு கருணாநிதி போய்விட்டார். ஆகவே ஒரு நாடாண்ட கட்சி, வலிமையான கட்சியை 3வது இடத்திற்கு தள்ள விஜயகாந்தால் ஏன் முடிந்தது என்றால் கூட்டணி ஒழுங்காக சேர்ந்ததால். இப்பொழுது தனியாக நின்று 3வது அணி நானே முதலமைச்சர் என்று நம்முடைய விஜயகாந்த் சொன்னார். அப்படி சொன்னிய போது சிபிஎம் சேர்ந்தது, திருமாவளவன் போன்றவர்கள் சேர்ந்தார்கள், மதிமுக சேர்ந்தது. கடைசியிலே விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டையிலே தேர்தலிலே தோல்வியடைந்து விட்டார். அவரே வெற்றி பெற முடியவில்லை. கூட்டணி கட்சிகள் யாரும் தலை தூக்க முடியவில்லை. ஆகவே இந்த 3வது அணி என்பது சூயிசைட் அட்டெம்ப்ட் என்று மக்களால் அறியப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக விஜய் என்ன செய்தார் என்று சொல்லுகிறேன். சென்ற தேர்தலில் பாமகவை அதிமுகவிடமிருந்து தன்னுடைய அதிகார பலத்தால் இழுத்து வந்து, பணபலம், அதிகார பலம், பதவி ஆசை காட்டி இழுத்து வந்து அன்புமணியை அந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஸ்டாலின் வெற்றி பெற முடிந்ததற்கு காரணம் அண்ணாமலை தான். ஏனென்றால் இவர் தனித்து நின்றால் வேறு விஷயம். பாமக போன்றவர்களையும் இழுத்து வந்து ஒரு அணி அமைத்து கொஞ்சம் கோட்டு கூட வாங்கினாரே தவிர மறுபடியும் அமித்ஷா அதிமுகவை தேடித்தான் வர வேண்டியது இருந்தது. ஆகவே இந்த 3வது அணி என்று போகின்ற ஒரு அணி எப்பொழுதும் ஸ்டாலினுக்கு தான் சாதகமாக அமையும். ஆகவே முதலில் விஜயகாந்த் தனி அணி அமைத்து ஒரு குறிப்பிட்ட கட்சி வருவதற்கு உதவி செய்தார். இரண்டாவது, அண்ணாமலை பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக 40க்கு 40 வருவதற்கு உதவி செய்தார். இப்பொழுது விஜய் இந்த தனி அணி என்று சொல்வதன் மூலம் மறுபடியும் அதைத்தான் திரும்ப செய்ய போகின்றார். விஜய் தனி அணியா நின்னாலும் நாங்கள் கூட்டணியில இடம்பெறக்கூடிய கட்சிக்கு ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, நீங்க சொல்ற அந்த காலகட்டங்கள்
விஜயகாந்தை ஒப்பிடுறீங்க. விஜயகாந்தை விட விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் நடிகர் சார். ஒரு உச்சபட்ச அந்த மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஒவ்வொரு விஜயகாந்த் அரசியலுக்குள் வரும்பொழுது எங்கு பார்த்தாலும் அந்த விஜயகாந்தோடைய ஸ்டிக்கர்களோ அல்லது மிகப்பெரிய அளவில் கூட்டங்களோ, வீட்டுக்கு வீடு விஜய்க்கு ஆதரவாக ஒரு சிலர் கருத்து கூறுவதோ இல்லை. ஆனால் நடிகர் விஜய்க்கு சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை நீங்கள் பல இடங்களில் நீங்களே செல்லக்கூடிய இடங்களில் பார்க்கலாம். அந்த விஜய்க்கு ஆதரவான அந்த ரசிகர் கூட்டம் என்பது விஜயகாந்தை விட பன்மடங்கு இருக்கிறது. அதனால வந்து விஜயகாந்த் வாங்கிய வாக்குகளை விட 2 மடங்கு 3 மடங்கு வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, வலிமை, பிரபலம் விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவதற்கான வாக்கு சதவீதம் வேற. ஆனா விஜயகாந்தை விட ஒரு மாஸ் லீடர் சார். அதனாலதான் மற்றொரு எம்ஜிஆர் ஆவாரா என்ற நம்முடைய நோக்கம் விஜயகாந்தை நம்முடைய நோக்கம் விஜயகாந்தை விட கூடுதலா குறைவலா என்று ஆராய்வதல்ல. இவர் ஆட்சிக்கு வர முடிந்தால், ராவணவதம் நடந்தால், ஸ்டாலின் அகற்றப்பட முடியும் என்றால் இவர் தனியாக நிற்பதை பற்றி எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. முன்னுதாரணங்கள் சரியாக இல்லை. சென்ற தேர்தலில் வாக்குகளையும் கட்சிகளையும் பிரித்த அண்ணாமலை 40 இடங்களிலும் ஸ்டாலினை வெற்றி பெற வைத்தார். ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கூட இருக்கிற அரசியல் கட்சிகள் உங்களை நம்பவில்லை. நீங்கள் தேர்தலில் ஆட்சியில் பங்கு தருகிறேன், மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்னிய பிறகும் கூட விவரம் புரிந்த அரசியல் கட்சிகள் நம்பவில்லை என்று சொன்னால், நீங்கள் முதலிலே கரையேறுவீர்களா என்று தெரியாத போது நாங்களும் எப்படி இந்த படகிலே ஏறுவது என்று அவர்கள் அஞ்சி நிற்கிறார்கள் என்று சொன்னால், உங்களை பற்றிய மதிப்பீடு முதிர்ந்த அரசியல்வாதிகளிடம் நினைத்த அளவு இல்லை. ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது, வீட்டுக்கு வீடு இருக்கிறது, இவர்களுடைய படம் பார்க்கின்ற எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது என்பதெல்லாம் வேறு. இன்னமும் அவர் வசனகர்த்தாக்கள் எழுதி தருவதை பேசுகிறார். அப்புறம் அவர் ஆலோசனைக்கு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் பாமகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முயன்றவர்கள். அது ஒரு தரம் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு இப்பொழுது 2வது இவரை முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள். ஆகவே ஆலோசனைகள், இயக்கங்கள் நடக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இன்னும் ஓராண்டு இருக்கிறது. எத்தனையோ நம்முடைய பரந்தூர் போல நஞ்சை நிலத்தை காப்பது எங்களுடைய கட்சியின் முதல் நோக்கம் என்று சொல்லி, நீங்கள் எந்த நஞ்சை நிலத்தையும் தொழிற்பேட்டைகளுக்கோ விமான நிலையங்களுக்கோ பயன்படுத்த முடியாதவாறு செய்தால் மக்கள் நினைப்பார்கள், இந்த மனிதன் ஒன்றை செய்வதற்குரியவன் என்று கருதுவார்கள். ஒன்றும் இல்லாமல் சும்மா நம்ம கூட்டம் கொடுக்கிறது, பரபரப்பாகிறது என்பதை வைத்தே மறுபடியும் இது ஸ்டாலின் வருவதற்குத்தான் வழிவகுக்குமே தவிர எந்த விதத்தாலும் இந்த வாக்கு பிரிவு ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தாது.